தூத்துக்குடியில் உள்ள தனியார் மீன் பதப்படுத்தும் ஆலையில் ஏற்பட்ட வாயு கசிவு மற்றும் கரும்புகையினால் மூச்சு திணறல் ஏற்பட்டு 30 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தூத்துக்குடி எட்டயாபுரம் சாலையில் புதூர் பாண்டியாபுரம் அருகே தனியார் மீன் பதப்படுத்தும் ஆலை இயங்கி வருகிறது. இதில் கடலில் பிடித்து வரக்கூடிய மீன்களை பதப்படுத்தி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய பணி நடைபெற்று வருகிறது. இங்கு தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களில் மட்டுமின்றி வெளி மாநிலங்களில் இருந்தும் அதிகமானோர் பணியாற்றி வருகின்றனர். சுமார் 500க்கும் மேற்பட்ட பெண்கள் இந்த ஆலையில் பணியாற்றி வருகின்றனர். இந்த நிலையில் நள்ளிரவில் மின்சார கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த தீ விபத்து காரணமாக மீன்களை குளிரூட்டுவதற்கு பயன்படுத்தக்கூடிய வாயு குழாயில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து அங்கு அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டுள்ளது. இதனால் கரும்புகை பரவி அங்கு இரவு பணியில் இருந்த 21 பெண்கள் மயக்கமடைந்துள்ளனர். இவர்கள் அனைவரும் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் மீன் பதப்படுத்தும் ஆலையில் ஒட்டப்பிடாரம் வட்டாட்சியர் சுரேஷ், மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள், தடய அறிவியல் வல்லுநர்கள் ஆய்வு மேற்கொண்டு விசாரணை நடத்தி வருகின்றனர்.